الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தவறான வாதங்களும் தக்க பதில்களும் என்ற இந்த தொடரிலே தர்கா வழிபாட்டையும் தனிநபர் வழிபாட்டையும் நியாயப்படுத்தக்கூடியவர்கள் என்னென்ன வாதங்களை எல்லாம் அவர்கள் எடுத்து வைத்து அதை நியாயப்படுத்துகிறார்கள், அவை எப்படியெல்லாம் அது தவறாக அமைந்திருக்கின்றன என்பதை பார்த்து வருகிறோம். இந்த தர்கா வழிபாட்டையும் தனிநபர் வழிபாட்டையும் தரிகாவையும் ஆதரிக்கக்கூடிய நியாயப்படுத்தக்கூடியவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய இன்னொரு வாதம் என்னவென்று சொன்னால், நம்ம எவ்வளவுதான் சான்றுகளை குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுத்து வைத்து இதெல்லாம் செய்யக்கூடாது, இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை, இது நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்றெல்லாம் நம்ம சொன்னாலும் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க என்று கேட்டா, நாங்க அவுலியாக்கள்கிட்ட பிரார்த்தனை செய்வது அவங்கள அல்லாஹ் என்று நினைத்து நாங்கள் பிரார்த்தனை செய்யவில்லை, அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியதையெல்லாம் அவங்க தருவாங்க என்றும் நாங்கள் நினைக்கவில்லை. நாங்க என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், அந்த பெரியார்கள் அல்லாஹ்விடத்தில் வாங்கி எங்களுக்கு தருவார்கள், அவங்களே படைக்கக்கூடியவர்கள் என்றோ அவர்களே ரிஸ்க் அளிக்கக்கூடியவர்கள் என்றோ அவர்களுக்கு சுயமான சக்தி இருக்கிறது என்றோ நாங்க நினைக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்றுதான் அவங்களை நினைக்கிறோம். நாங்க எதுக்காக நாங்கள் இந்த பெரியார்கள் மகான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள்ட்ட கேட்கிறோம் என்றால், நாங்க அவங்கள்ட்ட கேட்ட உடனே அவங்க அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அல்லாஹ்ட்ட வாங்கி எங்களுக்கு தருவார்கள். இந்த நோக்கத்திற்கு நாங்கள் செய்யும் பொழுது இது எப்படி தவறாக ஆக முடியும், இது எப்படி இணை கற்பித்தல்ல வர முடியும் என்று சொல்லும் பொழுது அதை செய்யக்கூடியவங்களுக்கு அந்த உறுத்தல் போய் விடுகிறது. ஆமா சரிதானே, நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லிட்டோம், அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வச்சிட்டோம், அவங்கள இறைவன்ல ரெண்டு இறைவன்ல அவங்க ஒரு இறைவன் என்று நம்ம சொல்லவா செஞ்சோம் அப்படின்னு நினைத்துக் கொண்டு அந்த செயலை நியாயப்படுத்துறாங்க. ஆனால் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே, ஆனால் அவங்கள அல்லாண்டு நினைக்காம இருக்கட்டும், இதுவரைக்கும் நம்ம எடுத்து காட்டின ஆதாரங்கள்ல இருந்து அவங்களுக்கு செவி ஏற்க மாட்டார்கள் இருக்கிறது, தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறது, அவங்களுக்கு அப்படியான ஒரு ஆற்றலால கொடுத்தாவது தருவான்னு சொன்னா அதுக்கு பொறுப்பு இருக்கணும்ல. அவங்க சுயமா தரமாட்டாங்க, அல்லாஹ் கொடுத்து நமக்கு தருவாங்க என்று சொன்னால் அதுக்குரிய ஆதாரத்தை கொடுங்க. இன்னென்ன விஷயங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்லது அவங்க வழியாத்தான் அவங்களுடைய மூலமாகத்தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காவது ஆதாரத்தை கொடுங்கன்னா ஒரு ஆதாரம் கிடையாது. ஆனால் இது அல்லாஹ்வுடைய இடத்துல நாங்க வைக்கல என்று சொல்வதன் மூலமாக தங்களுடைய இந்த செயலை அவங்க நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனா நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் எந்த மாதிரி நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்பதை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது இவங்க எதை சொல்றாங்களோ அதைத்தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு கபரு வணங்கக்கூடியவர்களும் தர்காக்கள் பெரியார்கள் மகான்களை வணங்கக்கூடியவர்களும் இப்ப என்ன காரணம் சொல்றாங்க, நாங்க உங்களை அல்லாஹ்னு சொல்லல, அல்லாஹ்வை போன்ற ஆற்றல் பெற்றவர்கள் நாங்க சொல்லல, நாங்க துஆ செய்வோம், அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க, நம்ம இவங்க அவங்கள்ட்ட துஆ செய்வாங்களா, அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க, வாங்கி தருவாங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இது எப்படி தப்பா ஒண்ணுதான் கேட்கிறாங்க. இது சரியானதா இருக்குமையானால் அபூ ஜஹல் செஞ்சதை கூட நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எதிரிகளா இருந்தாங்களே அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள், அவங்க செஞ்ச செயலையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன், மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்த மக்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களா தான் இருந்தாங்க. அல்லாஹ்வே என்னன்னு தெரியாத மக்களுக்கு அல்லாஹ்வை சொல்லித்தர வரல. நம்ம இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, மக்காவில் இருந்த மக்களுக்கு அல்லாஹ்னா என்னன்னு தெரியாது, அல்லாஹ் அவங்க நம்பினதே இல்ல, கண்ட கல்லையும் மண்ணையும் தான் கடவுளா கருதி கொண்டிருந்தார்கள், அதனாலதான் அவங்கள இணை கற்பிக்கக்கூடியவர்கள் என்று இஸ்லாம் சொல்லுது என்று இவங்க தப்பா விளங்கி வைத்திருக்கிறார்கள். மக்காவில் இருந்தவர்கள் என்ன நினைத்தாங்கன்னா, அல்லாஹ்வை நம்ம நம்புறதை விட, நம்மனா இந்த கபர் வணங்கிகள் நம்புவதை விட நன்றாக நம்பினார்கள், இவர்களை விட உயர்வாக சிறப்பாக அல்லாஹ்வை அவர்கள் நம்பினார்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தகப்பனார் பேர் என்னன்னு கேட்டா எல்லாரும் அப்துல்லான்னு சொல்லுவாங்க. இதுல யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்ல.
ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா பேர் என்ன, அத்தா பேர் என்னன்னு கேட்டா அப்துல்லான்னு சொல்லுவாங்க. அப்துல்லாக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் அடிமை. அப்துல்லான்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் அடிமை. அப்ப நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி அப்துல்லான்னு பேர் வைக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் பத்தி தெரியாம வச்சிருப்பான்? அல்லாஹ் பத்தி தெரிய போய் தானே அல்லாஹ்வின் அடிமைன்னு அவங்க வாப்பாவுக்கு பேர் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருக்கு ரசூலுல்லாஹ் பேர் வச்சிருப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாருக்கு அவங்க தகப்பனார் பேர் வச்சிருப்பாரு, பாட்டனார் வச்சிருப்பாரு. அந்த பாட்டனாருடைய உள்ளத்துல அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான்னு தெரிஞ்சிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு தான் நம்ம எல்லாம் அடிமைன்னு ஒரு விளங்கி இருக்கிறாரு. நம்ம பிள்ளையும் அல்லாஹ்வுக்கு அடிமையா இருக்கட்டுமே என்று நினைத்து தானே அப்துல்லான்னு பேர் வச்சிருக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துதான் அல்லாஹ்வை சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னா அவங்க வாப்பாக்கு எப்படி அப்துல்லான்னு பேர் வந்திருக்கு? இது யார்த்தையும் கேட்காம 72 கூட்டத்திலையும் கருத்து வேறுபாடு இல்லாத ஏகமானதான ஒரு டாபிக் தானே இது. ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா பேர் அப்துல்லா என்பதுல எந்த குரூப்புக்காவது இரண்டாவது கருத்து இருக்குதா? அனைவரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? அவங்க தகப்பனார் பேர் அப்துல்லா தான். ரசூலுல்லாஹ் முஹம்மது அப்துல்லா தானே கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் வேணும்? மன்னர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுதுலாம் மின் முகமது இப்னு அப்துல்லா இலா ஹிர்கல் அலீமி ரூம், ரோமாபுரி சக்கரவர்த்திக்கு அப்துல்லாவின் மகன் முகமது எழுதி கொள்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபால் எழுதும் போது தன்னுடைய தகப்பனார் பேர் அப்துல்லான்னு சொல்லி இருக்கிறாங்க. யாருக்குமே இரண்டாவது கருத்து இல்லை. இல்ல அப்ப அல்லாஹ் தான் எஜமான், நம்ம அல்லாஹ்வின் அடிமை என்பதை அவங்களும் தானே நம்பி இருந்தாங்க. அப்ப ஏன் ஷிர்க் செஞ்சாங்கன்னு சொல்றோம்? அல்லாஹ் மறுக்கலை, அவன் அல்லாஹ் எஜமான் ஒத்துக்கிட்டு தானே இருந்தான். இது பெரிய ஆதாரமா இருக்கிறது. இது போக குர்ஆன்ல அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். என்ன சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல? 29வது சூராவுல அத்தியாயத்துல 61வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலையின் சால்தஹும் மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர்த. முகமது நபியே, நீங்கள் போய் உங்க மக்கள்கிட்ட, உங்க சமுதாய மக்கள்கிட்ட போய் வானங்களை படைத்தவன் யார் என்று கேட்டு பாருங்கள், பூமியை படைத்தவன் யார் என்று யார்கிட்ட? அபூஜஹல் கேட்க சொன்னான்ல. இந்த அபூஜஹல் அபூலஹப் இருக்கிறாங்களே, உங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட போய் நீங்க கேளுங்க, வானங்களை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யார், சஹர ஷம்ஸ வல் கமர, சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருப்பவன் யார் என்று நீங்கள் அவர்களிடத்தில் கேட்பீர்களேயானால் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். அபூஜஹல்கிட்ட போய் வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லுவானா, பூமியை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லுவானா. அப்ப எங்க ஆகிற அவன் கரெக்டா சொல்லிருக்கிறானே, வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்ங்கறான், பூமியை படைச்சது யாருன்னு கேட்டா இவங்க சொல்ற மாதிரி அல்லாஹ்னு தான் சொல்றான். சூரிய சந்திரன் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்குங்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்ற இப்படி சொல்லிவிட்டு ஃபன்னா யூஃபுகூன், பிறகு ஏன் திசை திருப்பப்படுகிறார்? அல்லாஹ் வணங்கிட்டு போயிட வேண்டியதானே? அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்றாங்க, அப்புறம் ஏன் வேற ஆள் போய் வணங்குறான்? அல்லாஹ்வை படைச்சவன் ஒத்துக்கிட்டு வேற ஆள் வணங்குறாங்க. படைச்சவன் யாருன்னு கேட்டா இந்த கல்லுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, படைச்சவன் யாருன்னு கேட்டா இந்த சிலைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, படைச்சவன் யாருன்னு அவன் தாங்கிறாங்க. இதை சொல்லி இருக்கிறாங்க. இது 29, 61 இருக்கிறது. அதே மாதிரி 29, 63 அது தொடர்ந்து அடுத்த வசனத்தில் இருக்கிறது, உலையின் சால்தகும் மண் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மான், வானத்திலிருந்து மழையை பொழிய வைத்து ஃபஅஹ்யா பிஹில் அர்ல மின் பாதி மௌத்திஹா, பூமி வறண்டு போன பிறகு இந்த பூமிக்கு உயிர் கொடுக்கிறான, செழிக்க செய்கிறான, செழித்து வளர செய்கிறான அவன் யார் என்று கேளுங்கள். வானத்திலிருந்து மழையை இறக்கி காஞ்சி போன பூமியை செழிப்புற்றதாக ஆக்குகிறான அவன் யார் என்று உங்க மக்கள்கிட்ட போய் கேளுங்க. கேட்டீர்களேயானால் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். குல் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. மாட்டிக்கிட்டே இப்ப வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்ங்கற, பூமியை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்ங்கற, மலை இறக்கணும் யாருன்னு கேட்டா அல்லாஹ்ங்கற. அல்லாஹ்ட்ட கேளுன்னா இங்கதான் கேட்பாங்க. அப்ப அதுதான் அல்லாஹ் என்ன செய்றான்? குல் அல்ஹம்துலில்லாஹ், இந்த பதிலை தான் அவங்க சொல்லுவாங்க. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு பல் அக்ஸருஹும் லா யாகிலூன், ஆனாலும் அதிகமான மக்கள் புரியாம இருக்கிறாங்க. இவ்வளவு தெளிவா இருக்கு, வானத்தை படைச்சான்னு சொல்றாங்க, படைச்சது கேட்டு போக வேண்டியதானே? எவன் படைச்சான்னு சொல்றான்னு அவன் ஒத்துக்கிறவும் செய்யறாங்க, அவன்கிட்ட கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. இது என்னப்பா நீங்க விளங்காத மக்களா இருக்கிறீங்களே 29, 63 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 43, 87 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலையின் சால்தஹும் மன் ஹலகஹும், அவங்களை யார் படைச்சதுன்னு கேளு போய். வான பூமியில கிடக்கட்டும், அட அபூஜஹல் உன்னை எவன்டா படைச்சது, அட அபூலஹப் உன்னை எவன் படைச்சதுன்னு கேளு, அவங்களை யார் படைச்சதுன்னு கேட்டு பாரு. கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் தான் படைச்சான் என்னங்கறான். அபூஜஹல்ட்ட போய் உன்னை யார் படைச்சதுன்னு நினைச்சது? இந்த சாமி படைச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறான், இந்த அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்றான். சொல்லிட்டு ஃபன்னா யூஃபுகூன், அப்புறம் ஏன் திருப்பி போறீங்க என்று 43வது அத்தியாயத்துல 87வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனங்கள்லாம் எதை காட்டுது? மக்கா காபிர்கள் நம்ம சொல்றோமே, அவங்களுடைய கடவுள் நம்பிக்கையை தெளிவாக எடுத்து காட்டக்கூடிய வசனங்கள். அவங்க எந்த மாதிரி கடவுளை பற்றி புரிந்து வைத்திருந்தார்கள் என்பதற்கு குர்ஆன் இவ்வளவு தெளிவான ஆதாரத்தை நமக்கு தருகிறது.
அப்ப இன்னும் சொல்ல போனா ஒரு வகையில் பார்த்தா இவங்களை விட அவங்க கொஞ்சம் பரவாயில்லை. ஏன்னா இவனு அல்லாஹ் படைச்சான்னு சொல்லிட்டு அவளியார போய் கேட்கறான். அவன் என்ன செய்வான்னு கேட்டா அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்லிக்கிடுவான். அல்லாஹ்ட்ட தான் பெரிய விஷயங்களை கேட்பான். சின்ன விஷயத்துக்கு இங்க வந்துருவான். அவன் என்ன செய்வான்? பெரிய பெரிய விஷயங்களுக்கு யார்கிட்ட போயிருவான்? பெரிய விஷயம்னா ஒரு பயங்கரமா உலகம் அழிகிற மாதிரி ஒரு பிரளயம் சுனாமி மாதிரி வருதுன்னு வைங்க, யாரெல்லாம் நீ தான் காப்பாத்துருவான். தலைவலி காய்ச்சல் வருதுன்னு வைங்க, அவளியாவே நீங்க கூப்பிடுற மாதிரி என்ன செய்யுமா? அங்க உள்ள சிலையை கூப்பிட்டுக்கிட்டு நீங்க பார்த்து செய்யுங்கன்னு சொல்லுவான். அப்படி நல்லா சொல்றான். ஏன்டா பெரிய பெரிய மேட்டு வரும்போது என்ன கூப்பிடுற? சின்ன சின்னதுக்கு மட்டும் யாராவது போவியா? இவங்க பெருசுக்கு போறாங்களாங்க. அதான் மக்கா காபிராச்சி அவன் பெருசுக்கு அல்ல சின்னதுக்கு அவுளியான்னு வச்சிருந்தாங்க. இவன் என்ன பண்றான்னு கேட்டா பெருசா இருந்தாலும் புள்ள பேரு ஒரு பெரிய பெரிய விஷயம் பிரசவம்ங்கிறது. யாமுயின்னு சொல்லிட்டு பொம்பளை என்ன செய்யறா? புள்ள பெறான். எங்க பகுதியில் எல்லாம் இருக்கு மொஹிதீனை தான் கூப்பிடணுமா? இருக்கிற பெரிய மேட்டரா இல்லையா புள்ள பெறதுங்கிறது? அது மறுபிறவின்னு சொல்லுவாங்க. பெரிய விஷயத்துக்கு என்ன அல்லாஹ் கூப்பிடாம யார கூப்பிடுறான்? செத்து போனால கூப்பிடுறான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா குல் நபியை நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. அரஐத்துக்கும் இன் அதாக்கும் அதாபுல்லாஹி அவ் அத்தத்துக்கும் சாத்து, திடீரென்று அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு வந்துவிட்டால் அல்லது கியாமத்தினாலே வந்துவிட்டால் கைரல்லாஹி ததுவும், அல்லாஹ்வை தவிர வேற எவனையாவது கூப்பிடுவீங்களா? நீங்க இல்ல கூப்பிட மாட்டீங்க. பல் ஈயாஹு ததுவும், அவனை தானே கூப்பிடுறீங்க. பெரிய கஷ்டம் பெரிய துன்பம் வந்து விட்டால் யாரை கூப்பிடுறீங்க? என்னை தானே கூப்பிடுறீங்க. அப்ப எக்ஸ்பி மாத்ததுவும், நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை அல்லாஹ் நீக்கி வைத்து விடுகிறான். எந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்ற சொல்கிறீர்களோ அதை அல்லாஹ் விலக்கி விடுகிறான். விளக்குனவன தன்சவுன மாத்து சிரிக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்றீங்க? இணை கற்பிச்சீங்க, அது மறந்துடுறீங்க. பெரிய பிரச்சனை வந்தவன இந்த கல்லு மண்ணெல்லாம் யாவது வரமாட்டேங்குது. யாரெல்லாம் உன்னை விட்டா ஒன்னும் கிடையாதுங்கிறீங்க. அப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு மட்டும் மாறிக்கிறீங்களே நல்லா கேட்கறான். 6வது சூறாவுல 41வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்றான் பாருங்க. நீங்க கடல்ல பிரயாணம் கப்பல்ல பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறீர்கள். ஒய்தா மஸ்தக்கும் லுர்ரு ஃபில் பஹரி, கடலில் நீங்கள் பயணப்பட்டு போகும் பொழுது லல்லமன் துதுவுன இல்லா ஐயாஹு, அவனை தவிர யாரையாவது அழைக்கிறீங்களாப்பா? கடல்ல போகும்போது மட்டும் யாரை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு தெரியும் கடல் பயங்கரமான நெருக்கடியான இடம், இந்த இடத்துல அல்லாஹ் விட்டா எந்த ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான்? கடல்ல புயல் காத்து மழை அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு வைங்க, சூறாவளி சுரட்டி அடிக்குதுன்னு வைங்க. அப்ப என்ன செய்வானா? லல்லமன் ததுவுன இல்லா ஐயாஹு, அவனை தவிர நீங்க வேற எவனையாவது அழைக்க செஞ்சிருக்கிறீங்களா? மறந்து விடுகிறீர்களா எல்லாத்தையும்? பலம்மா நஜ்ஜாக்கும் இலல் பர்ரி, தரையில கொண்டாந்து கரையில கொண்டாந்து உங்களை சேர்த்த உடனே ஆரல்தும், அவனை புறக்கணிக்கிறீங்களேப்பா. கடல்ல இருக்கும்போது அல்லாங்கிற, கடல்ல இருந்து காப்பாற்றி உன்னை கரை சேர்த்த உடனே வேற கூப்பிடுற என்ன அர்த்தம் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப என்ன அவனுக்கு மக்காவுல உள்ளவன் அல்லாஹ்வை எந்த இடத்துல வச்சான்? அல்லாஹ்வை கரெக்டா நம்பவும் செஞ்சான். அல்லாஹ் பெரிய விஷயத்துக்கு அல்ல சின்ன விஷயத்துக்கு என் போல அல்லாஹ் டிஸ்டர்ப் பண்ண அப்படி நினைச்சிருக்காங்க. சின்ன விஷயத்துல சின்னால்ட்ட பாத்துக்கிறோம், பெரிய விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்போம் இருந்திருக்கான் அவன். இங்க அதுவாச்சு இருக்குதா? யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி இது 17வது சூறாவுல 67வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். இதே கருத்தை 29வது அத்தியாயத்திலையும் 65வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி கருத்தையும் இதே மாதிரி கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் அல்லாஹ் கூப்பிடுறாங்கிறத 38வது அத்தியாயத்துல 33வது வசனத்தில் சொல்கிறான். இதே கருத்தை 39வது வசனத்துல 8வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது 6:64 சொல்கிறான். 10வது சூரா 22 சொல்கிறான். 16வது சூறாவுல 54 வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். இது எல்லாம் என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டா, பெரிய துன்பம் வந்தா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னை விட்டா எனக்கு ஆள் இல்ல காப்பாத்தலாங்கிறாங்க. அல்லாஹ் காப்பாத்தணும்னு மறந்துடுறாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம இதுல என்ன விளங்குறோம்? மக்காவில் இருந்தவர்கள் அல்லாஹ்வை நல்ல முறையில, இவர்கள் இப்ப சமாதியை தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்கள் எந்த மாதிரி அல்லாஹ்வை நம்புகிறார்களோ அதே மாதிரி நம்பி இவர்கள் எந்த மாதிரி அவுலியாக்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார்களோ அதை விட அவன் ஒரு சிறப்பான முறையில் தான் அவனுடைய பிரார்த்தனை இருந்திருக்கிறது. அப்ப ஏன் இணை கற்பிச்சான்னு சொல்றான்? அவனை அந்த கரெக்டா இருக்கான்லங்க. யாரா படிச்சது அல்ல, இவரும் படிச்சார் அவரும் படிச்சாருன்னா தான் இணை கற்பித்தல் வரும். அவன் தான் படிச்சான் கரெக்டா சொல்லி போடுறாங்க. ரிசுக்கு தர்றது யாருன்னு அல்லான்றாங்க, உன்னை படிச்சது யாருன்னு அல்லாங்கிறாங்க, மழை இறக்குறது யாருன்னு கேட்டா அல்லாங்கிறாங்க, கஷ்டமான நேரத்தில் உனக்கு யாரா கை கொடுப்பான்னு கேட்டா அதுவும் அல்லாதாங்கிறாங்க. இவ்வளவும் சொன்ன ஒருத்தனை முஸ்லிக்குன்னு சொல்லலாமா? இவ்வளவும் சொன்ன ஒருத்தனை இணை கற்பிப்பவன் காபீர் என்று நம்ம சொல்ல முடியுமா? ஆனா அல்லாஹ் காபீர்னு உங்களை சொல்றான், முஸ்லிக்குன்னு சொல்றான். என்னத்தினால சொல்றான்? அதான் மேட்ரு. என்னத்தினால சொல்றான்?
அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல அதுக்கு விளக்கம் சொல்றான். அல்லாஹ் எதனால் அவர்கள் முஷ்ரிக் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று கேட்டால், வல்லதீன தகது மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவுலியாக்களை அழைக்கிறார்கள். அப்படி அல்லாஹ் வார்த்தையை போறான். வல்லதீன தகது மின் தூனிஹி அவுலியா, அவனை விட்டுவிட்டு அவுலியாக்களை அழைக்கிறார்களே, அவர்கள் சொல்கிறார்கள், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்திலே இவர்கள் எங்களுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதற்கு தான் இவர்களை வணங்குகிறோம். கடவுள் என்று எண்ணி நாங்கள் வணங்கவில்லை. நாங்க இந்த சிலையை அதெல்லாம் போய் வணங்குறோம் என்று சொன்னா அது அல்லாஹ் நினைச்சா வணங்குறோம், அது ரிஸ்க் தரும் நினைச்சா வணங்குறோம், அது எங்களை படைச்சிச்சுன்னு சொல்லி நாங்க வணங்குறோம், அது மழை பெய்ய வைக்கும் சொல்லி நாங்க வணங்குறோம். இல்ல, அல்லாஹ் இருக்கான், நெசமா அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கானே, அவங்கிட்ட இவங்க எங்களை நெருக்கி வச்சிருவாங்க. இந்த பெரியார்கள் மகான்களை நாங்க வணங்கணும்னு சொன்னா இல்லாலி யுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்ற காரணத்திற்கு தவிர நாங்கள் இவங்களை வணங்கவில்லை. யார் சொல்றா? மக்காவில் உள்ள காபிர்னு சொல்றோமே, அபூஜஹல் சொல்லி இருக்கிறான். நாங்க இந்த பெரியார்கள் எல்லாம் வணங்குறது எதனால இல்ல, அல்லாஹ் நினைச்சு வணங்கவே இல்ல, இவங்க எல்லாம் அல்லாஹ்ட்ட வாங்கி தருவார்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்பதற்கு தான் வணங்குறோங்கிறான். அல்லாஹ் அதுக்கு தொடர்ந்து என்ன செய்யறான்? இன்னல்லாஹ யஹ்குமு பைனஹும் ஃபீமா ஹும் ஃபீஹி யக்தலிபூன், இவர்கள் முரண்பட்டு போனார்களே இந்த விஷயத்தில் அல்லாஹ் மறுமையில சரியான தீர்ப்பளிக்க இருக்கிறான், எங்களுக்கு நெருக்கி வைக்க போறாங்களா அப்படின்னு அதை ஒரு கண்டிக்கிற விதமாக சொல்கிறான். இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ காதிபுன் கஃபார், நிராகரிக்கக்கூடிய இந்த பொய்யர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டு பொய்யங்கிறான். அல்லாஹ்ட்ட நெருக்கி வைக்கிறதுக்கு ஒருத்தரை வணங்கணும்னு எவனா சொன்னானேயானால் அவன் ஒரு காபிர், அவன் பொய்யன், இவனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அவன் சொன்ன மிஸ்டேக் என்ன தெரியுமா? அவன் செஞ்ச மிஸ்டேக், கடவுள் விஷயத்துல என்ன மிஸ்டேக் செஞ்சான்னு கேட்டா, நம்மளை நெருக்கி வைப்பார்கள் என்பதற்காக இவங்களையும் கொஞ்சம் குளிப்பாட்டிக்கிடுவோம், இவங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிடுவோம், கீழே இங்க அந்த அரசியல்வாதி மேல கொஞ்சம் லஞ்சம் கொடுக்க போனீங்கன்னா கீழே உள்ளவனையும் கொஞ்சம் கவனிச்சுக்க, பெரிய அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், கீழே அவன் சில்லறையை கொஞ்சம் போட்டு போமா. அந்த மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, அல்லாவுக்கும் பண்ணிக்கிடுவோம், இங்கிட்டும் பண்ணிக்கிறீங்க, இவர்கள் நெருக்கமாக்கி வைக்குவாரு, இப்படிங்கிற ஒரு நியத்துல இவங்க இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது 39வது சூறாவுல 9வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப இதுல நீங்க என்ன வழங்குறீங்க? மக்காவுடைய காபிர் நம்பிக்கையும் இவங்களுடைய நம்பிக்கையும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், ஒய் யாபுதூன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், தங்களுக்கு நன்மையும் செய்ய முடியாத தீமையும் செய்ய முடியாதவர்களை இவர்கள் வணங்குகிறார்கள். வணங்கிவிட்டு யக்கூலுன சொல்கிறார்கள், ஹாவுலாயி ஷுஃபஆஉனா இந்தல்லாஹ், இவங்க அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள், இவங்க அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு சிபாரிசு ஷஃபாஅத் செய்வார்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் விட்டுப்புட்டு அல்லாஹ் தான் இல்லான்னு ஒத்துக்கிட்டு வேற வேற குட்டி தெய்வங்களை வணங்குறான். ஏண்டா வணங்குறேன்னு கேட்டா, ஷுஃபஆஉனா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக இவர்கள் பரிந்து பேசுவார்கள், ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள், அதுக்கு தான் வணங்குறோம்னு சொன்ன உடனே அல்லாஹ் அதுக்கு பதில் கொடுக்கறான். குல் நபி, நீங்க கேளுங்க, அத்து நபியூன் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்க சொல்லி கொடுக்கறீங்களோ? அல்லாஹ் கேட்கறான். என்னிடத்தில் பரிந்து பேசுவாங்கன்னு எனக்கு பாடம் சொல்றீங்களா? அல்லாஹ் கேட்கறான். அத்து நபியூன் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கிறீர்களா? பிமாலா யஅலமு ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்தி, வானங்கள்லையும் பூமியிலையும் அல்லாஹ்வுக்கு தெரியாத விஷயம் இருப்பது போலவும் அதை நீங்க சொல்லி கொடுக்கிறீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், இவர்கள் இணை கற்பிப்பதை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன், தூரமானவன். இதை இணை கற்பிக்கிறான். எது இணை கற்பித்தல்ங்கிறான்? அல்லாஹ்ட்ட பரிந்து பேசுவாங்கன்னு சொல்றானே, அது கோவப்பட்டு என்கிட்ட பரிந்து பேசுவாங்க, நான் நட உனக்கு சொல்லணும், நான் எங்க சொன்ன உனக்கு, இவரெல்லாம் என்கிட்ட பரிந்து பேசுவாங்கன்னு நீ எனக்கு சொல்லி தர்ற, நான்ல பரிந்து பேசுறதுக்கு நான்ல முடிவு பண்ணனே, நீ எப்படி எனக்கு சொல்லி தர்ற அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இது 10வது சூறாவுல 18வது வசனத்தில் இருக்கிறது. 2 வசனம் போதும். 39வது சூறாவுல 9வது வசனம், 10வது சூறாவுல 18வது வசனத்தை படிச்சோமையானால் மக்கா காபிர்கள் கடவுள் கொள்கையில இவர்களை விட நன்றாக இருந்திருக்கிறார்கள். அவங்க செஞ்ச ஒரே பிழை என்ன? இவர்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக்கி வைப்பார்கள், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள். ஒன்னு நெருக்கமாக்கி வைப்பாங்க, இன்னொன்னு எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள். இதைத்தான் அவன் காரணமா சொல்லிக் கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கி கூப்பிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு அவங்களுக்கு நேர்ச்சை செய்து கொண்டு எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருந்தான். இதை சொன்னவன என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அது கல்லு, இது அவுளியா ரெண்டு ஒன்னா, அது பதில். இவ்வளவு சொன்ன பிறகு
உள்ளாடி அந்த போடு போறான் அல்ல அப்படிங்கிற பிற ஒத்துக்கணுமா இல்லையா? ஆமாங்க இந்த பெரிய தப்பு தாண்ட அது கல்ல கூப்பிட்டான், இது நாங்க அவுளியாவில கூப்பிடுறோம், கல்ல அவுளியா ஒன்னா அப்படிங்கிறாங்க. எங்க போய் நிக்கின்னு பாருங்களேன். கல்லா இருந்தா அவன் கூப்பிட்டது யாரு தெரியுமா? இவங்க கூப்பிடுறதுதான் நல்லடியார்னு சொல்லவே இயலாது. அவன் கூப்பிட்டது நிறைய பேர் நல்லடியார்கள். அவங்க மக்கா காவியர் கூப்பிட்டான, அவன் கூப்பிட்ட ஆட்கள் என்ன இருக்கு, நல்லடியார்கள் நிறைய பேர் இருந்தாங்க. யாரையெல்லாம் சிலையா வச்சிருந்தான்? மக்காவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி நேரத்துல மக்காவுல ஜெயிச்சவனு உள்ள நுழையிறாங்க. காபத்துல்லாஹ்வுக்குள்ள எட்டி பாக்குறாங்க. உள்ளக சிலையெல்லாம் இருக்கிறது. அந்த சிலையில யார் சிலையெல்லாம் இருக்கிறது? இப்ராஹிம் நபி சிலை இருக்குது, இஸ்மாயில் நபியுடைய சிலை இருக்குது, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலை இருக்குது. இந்த சிலையெல்லாம் பார்த்துட்டு முதல்ல இது எல்லாத்தையும் எழுதி போடு. பாட்டனார் தான் இப்ராஹிம் மார்க்கு தான் பின்பற்ற இருக்குது, சிலையை வழிபட முடியாது, தூக்கி வெளியேறி போடு என்று நினைஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபி சிலை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிலை இருந்ததாக புகாரில 3351வது ஹதீஸில் இருக்கிறது. இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி ரெண்டு பேருடைய சிலைகளும் காபாவுக்குள்ள இருந்ததாக புகாரில 1601, 3352, 4289 இந்த ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்ப இதுல என்ன வழங்குது? அவங்க நபிமார்களைத்தான் சிலை மாதிரி வைத்து அவங்க இப்ராஹிம் நபிய பார்த்து அல்லாஹ்வுக்கு சிலையா இருக்கட்டும் கூப்பிட்டதுக்கு யார கூப்பிட்டான்? சிலை ஒரு அடையாளம், கபர் எப்படி ஒரு அடையாளமோ அது ஒரு சிலை ஒரு அடையாளம். ரெண்டையும் ரசூலுல்லாஹ் சமமா தான் சொன்னாங்க. அந்த அபிசீனியாவுல உம்மு சலமா உம்மு ஹபீபா ஒரு கோயில் பார்ப்பாங்க இல்லையா, அதை வர்ணிச்சு சொல்லுவாங்க இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? அவர்கள யாராவது ஒரு மனிதன் இறந்து விட்டானேயானால் அவனுடைய சிலையை செதுக்குவார்கள், இல்லாட்டி அவனுக்கு ஒரு கபரை கட்டுவார்கள். கட்டிவிட்டு அங்கே போய் என்ன செய்வாங்க? வழிபாட்டு தலத்தை எழுப்புவார்கள். உலாயிக்க ஷிராருல் ஹல்க் இந்தல்லாஹ், அவர்கள் தான் அல்லாஹ்விடத்துல மகா கெட்டவங்க என்று ஒரு ஹதீஸ் இன்னைக்கு சொன்னோம் இல்லையா? அதுல பார்க்கும் பொழுது சிலையா வச்சா என்ன, கபரா வச்சா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்ப நான் என்ன கேட்கிறேன், யாராவது அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருக்கி வைக்குவாங்கன்னு ஒத்துக்கொண்டோமையானால் இப்ராஹிம் நபியை விட வேற யாருக்கு அந்த தகுதி இருக்குங்கிறேன்? அல்லாஹ்விடத்தில் நம்மளை நெருக்கி வைப்பார்கள் என்று சொன்னா இப்ராஹிம் நபிக்கு மேல ஒரு தகுதி படைத்த ஒருத்தர் இருக்கிறாரா? தௌஹீதுக்கு இமாம் ஆக்குறான், மனித குலத்துக்கே இமாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தன்னுடைய ஃப்ரெண்டுங்களா, ஒரு ஃப்ரெண்டு தான் நெருக்கி வைக்க முடியும். அல்லாஹ் யார் நண்பர் கலீல் என்று சொல்லி இருக்கிறானோ அவர் நம்மளை நெருக்கி வைக்க முடியும். அவன் மக்கா காபிர் என்ன செய்யறான்? இப்ராஹிம் நபியை கூப்பிட்டு, இப்ராஹிம் நபியே எங்களை அல்லாஹ்ட்ட கொஞ்சம் நெருக்கமாக்கி வைங்கிறான். இப்ராஹிம் நபியே கொஞ்சம் அல்லாஹ்ட்ட சொல்லி வாங்கிட்டாங்க, வைத்த வழியா இருக்கு, உங்களுக்கு போக்க முடியாது, அல்லாஹ்ட்ட நீங்க சொன்னா அல்லாஹ் உங்களுக்காக தருவான், அதை போக்குங்கன்னு கேட்கிறான். அதான் சிறுக்குங்கிறான். அல்லாஹ் எதை சிறுக்குங்கிறான்? இப்ராஹிம் நபியை கூப்பிட்டது சிறுக்குன்னா வேற நீ நாகூரார்ல எங்கங்கிற, நாகூராரு அஜ்மீரார்ல என்னங்கிற ஏதாவது கணக்காவது வருமா? கிட்ட தூசிக்கு போடுவாங்களா இவங்க எல்லாம்? இப்ராஹிம் நபியோட கம்பேர் பண்ண முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபியோட நான் கீழேன்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிஞ்ச மாதிரி எனக்கு அருள் புரிய சொல்லி கேளுங்கங்கறாங்க. அத்தையாத்துல ஓதுறீங்கல்ல, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இறைவா இப்ராஹிம் நபிக்கு அருள் செஞ்ச மாதிரி எங்க முகமது நபிக்கு அருள் செய்வாயாக கேட்க சொல்றாங்கன்னா யாருக்கு கூட அருள் செஞ்சிருக்கிறான்? இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் அதிகமான அருள் புரிந்திருக்கிறான். அவர் மார்க்கத்தை பின்பற்றுங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த இப்ராஹிம் நபியை கூப்பிட்டு இருக்கான் நம்ம சொன்னோம்னா அது கல்லு, இது கபருங்க. கல்லு என்ன கபரு என்ன ரெண்டு ஒண்ணு தானே. நீ யாரை கூப்பிடுற? அவன் கல்லையா கூப்பிட்டான், நீ கபரையா கூப்பிட்ட, உள்ள மேட்ரு தானே அது. அதை வைத்து நீ நினைப்பது யாரை? கல்ல வச்சுக்கிட்டாலும் கூப்பிட்டது யார? இப்ராஹிம் நபியை தான் கூப்பிடுறான். நீ கபரை வச்சுக்கிட்டாலும் நீ கூப்பிடுறது யார? நாகூர்ல அடங்கி இருக்கிற சாவுல மீதுங்கிறவர் தான் நீ கூப்பிடுற. அப்ப இது நீ சாவுல மீத கூப்பிட்டா அதுக்கு பேர் முஸ்லீம் ஆகுற, இப்ராஹிம் நபியை கூப்பிட்டா காபிரா? சாவுல மீத கூப்பிட்டா முஸ்லீமா இருப்பாங்களாம். அதே காரியத்துக்காக வேண்டி இப்ராஹிம் நபியை கூப்பிட்டோம்னா எல்லாம் காபிருங்கிறான். இப்ராஹிம் நபியை கூப்பிட்டு நெருக்கி வைங்க, அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னா அப்ப நீ எல்லாம் எங்க போய் நிக்கிறது? அப்ப இதெல்லாம் சிலையா வைத்திருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு மட்டும் அவங்க சிலை வைக்கல, இன்னும் என்ன செஞ்சாங்க? மலக்குமார்களுக்கு சிலை வச்சாங்க. பேரண்டா பொய்யாக்கிட்டாங்களே தவிர அவங்க வச்சிருந்த சிலை பூரா என்ன? எல்லாம் தேவதைகள், வானவர்கள், மலாய்க்கத்து தான். மலாய்க்கு அதாவது இந்த நபிமார்கள் சிலை வச்சாங்க. அது அல்லாம இருந்த மீதி சிலைகள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ வாழ்ந்து மறைந்த மனிதன் கிடையாது. போன வருஷம் செத்தவன் 400 வருஷம் செத்தவனை நீங்க வச்சுட்டு போச்சு வச்சுட்டு வணங்கிட்டு இருக்கிறீங்களே, அதை செய்யல. அவன் யாருக்கு சிலை வச்சான்? நபிமார்களுக்கு வச்சான். அதுக்கப்புறம் மலக்குக்கு வச்சு விட்டான். மலக்குங்கிறவர் என்ன? அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர், கண்டிப்பா நெருக்கி வைப்பாரு, பரிந்துலாம் பேசுவாருன்னா இருக்குது, நமக்காக சிபாரிசு பண்ணுவாருலாம் இருக்கிறது. மலக்குகள் அவன் என்ன பண்ணிட்டான்னா, மலக்குகள் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளை, அவன் என்ன பண்ணிவிட்டான்?
மலக்குகள் வந்து அல்லாஹ்வுடைய புதல்விகள். இவங்க எப்படி அல்லாஹ்வுடைய புதல்வன் ஒரு சாரா உண்டாக்கி இருக்கிறார்களோ அது இது நானா சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப அஸ்பாக்கும் ரப்புக்கும் பில் பனீன், அல்லாஹ் வந்து உங்களுக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளையை தேர்ந்தெடுத்து தந்துவிட்டு வத்தகத மினல் மலாயிகத்தி இனாசா, அல்லாஹ் மட்டும் மலக்குங்கிற பொம்பளை பிள்ளையை தேர்ந்தெடுத்து கொண்டானோ அல்லாஹ் கேட்கிறான். ஏண்டா மலக்குகளை எல்லாம் சிலையா வச்சுக்கிட்டு எனக்கு பொம்பளை பிள்ளைங்கிறியடா, இப்ப உனக்கு மட்டும் ஆம்பளை எனக்கு மட்டும் பொம்பளையான்னு கேட்கறான்ல. உனக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளையா வேணும், எனக்கு ஆம்பளை பிள்ளைய உண்டாக்கலாம், 2 பிள்ளைங்க இல்ல அல்லாவுக்கு, அவங்களுக்கு உரைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் கேட்கறான். அப்படி கேட்கறான். அப்ப அஸ்பாக்கும் ரப்புக்கும் பில் பனீன், உங்களுக்கு மாத்திரம் ஆம்பளை பிள்ளைகளா தேர்ந்தெடுத்து தந்துவிட்டு வத்தகத மினல் மலாயிகத்தி இனாசா, மலக்குகள் என்ற பெண் குழந்தைகளை அல்லாஹ் தனக்கு ஏற்படுத்தி கொண்டானா, இன்னக்கும் லதகூலுன கௌலன் அஸீமா, பயங்கரமான சொல்லை சொல்கிறீர்களே, அல்லாஹ்வுக்கு போய் பொம்பளை பிள்ளைன்னு சொல்றீங்களாப்பான்னு அல்லாஹ் கேட்கிறான். இது வந்து 17வது சூராவுல 40வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், மலக்குகளை நோக்கி கேட்பான் அல்லாஹ், ஹாவுலாய் ஈயாக்கும் கானு யாபுதுன், கியாமத்தினால எல்லாத்தையும் எழுப்புன மலக்குமார் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு விசாரணை உண்டு. எப்படி நபிமார்களை கூப்பிட்டு எல்லாம் விசாரிப்பானோ உன்னை தான் வணங்கினாங்களாண்டு நீ தான் சொன்னியான்னு கேட்பானோ, அதே மாதிரி மலக்கு கூப்பிடுவான் அல்ல, மலக்கை மக்கா காப்பீரும் ஒன்னா கூப்பிடுவான் அல்ல. அவங்க மலக்கு வணங்கினவங்க, மலக்கு கூப்பிட்டு என்ன செய்வான், இந்த பாரு இந்த நிக்கிறாங்க இல்ல இவங்க தான் உன்னை வணங்கினாங்களா, இந்த மலக்குகள்கிட்ட கேட்பான் அல்ல. அப்ப என்ன யௌம யஹ்ஷுருஹும் ஜமீஆ, இவர்கள் அத்தனை பேரையும் ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டு அல்லாஹ் சொல்லுவான், சும்ம யகூலுல் மலாயிகத்தி, வானவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்லுவான், ஹாவுலாய் ஈயாக்கும் கானு யாபுதூன், அவர்கள் உங்களைத்தான் வணங்கி கொண்டிருந்தார்கள், அவங்க சைத்தானில் வணங்கினாங்கன்றாங்க. மலக்கு அவங்கள வணங்கினா சைத்தான் வணங்குறதானே, மலக்குகளை வணங்கினா கூட மலக்குமார் சொல்லிடுவாங்க, யார நீ இப்ராஹிம் நபியை வணங்கினா கூட நீ வணங்குற சைத்தானத்தாங்க, இப்ராஹிம் நபியை வணங்குற சொல்றவன் சைத்தான் தான். இப்ராஹிம் நபி சொல்ல மாட்டார், நீ நினைச்சுக்கிட்டு இப்ராஹிம் நபி வணங்குறதாக, நீ சாவுல மீது ஆண்டவரை வணங்குற நீ நினைத்துக் கொண்டிருந்தால் நீ வணங்குற சைத்தானத்தாங்க, சைத்தான் தான் இப்படி சொல்லி தருவான். சாவுல மீது நல்லடியார் சொல்ல மாட்டார், அவர்கள் அந்த சம்பந்தமும் கிடையாது. அதுதான் மலக்குமார்கள் அழகா பதில் சொல்லி தர்றாங்க, எங்களை வணங்கல சைத்தான் வணங்கினாங்க இங்க அப்படின்னு மலக்குகள் சொல்லுவாங்க. இதுக்கு விசாரணை இருக்குங்கிறான் அல்லாஹ். இது 34வது சூராவுல 40வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி ஜாலுல் மலாயிகத்தல்லதீன ஹும் இபாதுர் ரஹ்மானி இனாசா, அல்லாஹ்வின் அடியார்களாக இருக்கக்கூடிய மலக்குகளை வந்து பொம்பளை பிள்ளை என்று ஆக்கிவிட்டார்கள், அல்லாஹ்வுக்கு பொம்பளை பிள்ளை என்று சொல்கிறார்கள். அஷஹிது ஹல்கஹும், அவர்களை நான் படைக்கும் போது இவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்களா, பொம்பளை பிள்ளைங்கிற பார்த்துக்கிட்டு இருந்தான் பொம்பளையா படைச்சங்கிறத, சனக்துபு ஷஹாதத்துஹும், இவர்கள் சொன்ன இந்த வாக்கு மூலம் ரெக்கார்டு பதிவு செய்யப்படுகிறது. மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். இதுக்கும் கேள்வி எனக்கு இருக்கு, ஜாபமாச்சுக்க அப்படின்னு 43வது சூராவுல 19வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் என்ன காட்டுகிறது, அவங்க வந்து அவங்க கல்லு நாங்க அவுளியாண்டு அந்த விளையாட்டுலாம் கிடையாது. அவுளியாக்கெல்லாம் மேல பெரிய அவுளியாது. மலக்குமார்கள்ல வந்து அவுளியா இல்லாத யாராவது இருக்காங்களா? மனிதர்கள் 2 விதமா இருக்கு, நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான், அல்லாஹ்வுடைய நேசர் இருப்பான் சைத்தானுடைய நேசர் இருப்பான். மலக்குமார்கள்ல சைத்தானுடைய நேசர் யாராவது இருப்பாங்களா? அவன் வணங்கின எல்லாருமே நல்லடியார்கள். மக்கா காபீர் வணங்கினான் பாருங்களேன், அவன் வணங்கின அத்தனை பேர் நபிமார்களுக்கு சிலை வச்சா அவன் நல்லடியார்கள் கன்ஃபார்ம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிலை வச்சிருக்கான், நல்லடியார் கன்ஃபார்ம். உலகத்து பெண்கள் எல்லாம் அவங்க சிறந்த பெண்மணி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டான், அவங்கள தான் வணங்கினார்கள். அடுத்து மலக்குமார்களை வணங்கினாங்க. மலக்குல சைத்தான் கிடையாது, மனுஷன்ல சைத்தான்லாம் இருக்கிறான். நீ பொதிச்சு வச்சுக்கிறதுல எத்தனை அவுளியா எத்தனை சைத்தான் சொல்ல முடியுமா? மலக்குல ஒரு சைத்தான் இருக்குமா? அப்ப மலக்குகள் அத்தனை பேரும் யாரு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்ப 100% நல்லடியார்களாய் இருந்தவர்களை வணங்கியவர்களுக்குத்தான் அவங்க அல்லாஹ்ட்ட பரிந்து பேசுவார்கள் என்று சொன்னான. மலக்கு பரிந்து பேசுவார் சொன்னா தப்பான்னு நீ நினைப்ப, அல்லாஹ் தப்புங்கிறான். நபிமார்கள் அல்லாஹ்ட்ட பரிந்து பேசுவாங்கன்னு போய் கேட்டா தப்பான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அதைத்தான் தப்புங்கிறான். அதை சொல்லதான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க, அதை சொன்னதுதான் அடி. அல்லாஹ் வணங்கன்னு சொன்னதுக்கு அடி, அல்லாஹ் புதுசா சொன்னதுக்கு அடி. அந்த அடி உதவி எதுக்குடா இப்ராஹிம் நபியை வணங்குற, அதுக்கு தான் அடிய. எதுக்கு மலக்க வணங்குற, எதுக்கு ரசூலுல்லாஹ் அடிச்சான், சஹாபாக்கள் அடிச்சான், மேற்ற இதனாலதான். அப்ப இந்த பேசிக்கை வழங்க எதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், வந்த போது எந்த மக்களை சந்தித்தார்கள், அந்த மக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்கள், அந்த கொள்கையில் நம்ம இருக்கிறோமா நடக்கணுமா இல்லையா? அப்ப இது எந்த வகையிலையும் இவங்க சொல்லக்கூடிய வாதம் நிக்காது, பரிந்து பேசுறதுங்கிறது. இது ஒரு பக்கம். சரி, கல்லு கபரு வச்சுக்கிறோம், அது வந்து சிலை இல்லாட்டி பரவாயில்லைங்கிறீங்கள, கபரு சரியாப்ப கபரையும் தானே சொன்னாங்க மௌத்தா போகும்போது. கபரை நினைஞ்சாங்க, நபிமாருடைய கபர்களை மஸ்ஜிதாக்கினவர்கள் அனுப்பி இறங்குன்னு அதையும் தானே சொல்லிவிட்டாங்க. ரசூலுல்லாஹ் 2 சமமாக்கிட்டு போயிட்டாங்களே. அப்ப அந்த மாதிரியும் பாக்குறோம், கல்லும் சரிதான் கபரும் சரிதான், கல்லாவும் இல்லாம கபராவும் இல்லாம உசுராவே இருக்கிறார் ஈசா நபி, அவரை வணங்கினாலே முஸ்லிக்குன்னு ஆக்கி இருக்கிறவன். அப்புறம் என்ன நீ கபரை போய் பேசிட்டு இருக்கிற?
ஈசா நபியை வணங்குறானே, ஈசா நபியை கல்லாவா இருக்காரு, இப்ப ஈசா நபி கபர்லையா இருக்கிறாரு. அப்ப உயிரோடு உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஈசா நபியை வணங்குறதையும் நம்ம என்ன செய்யறோம்? சொல்றாங்க அவங்க காபீர். யார் காபீரான்? ஈசா நபியை கூப்பிடுறவன் காபீரு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டான்னு அவன் காபீரு. நீ அட்ரஸ் இல்லாதவனை கூப்பிட்டா நீ வந்து முஸ்லிமா? எப்படிங்கிற எப்படி என்னதுங்க? இதுக்கு லட்சம் மடங்கு பெற்றல் அது. ஈசா நபியை அழைப்பவர்கள் இவர்களை விட லட்சம் மடங்கு மேலா இல்லையா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்து பெண்களிலே சிறந்த பெண்மணி அழைக்கக்கூடியவர்கள் இவர்களை விட கோடி மடங்கு மேலா இல்லையா? அப்ப நீ யார் பண்ணி சொல்லக்கூடிய இந்த மகான் உனக்கு தெரியுமா? ஏதோ சாட்சி இருக்கா, சான்று இருக்கிறதா, ஒழுங்கான வரலாறு இருக்கிறதா? அல்லாவது உனக்கு அவங்க நல்ல யாரும் சொல்லியா தந்திருக்கிறானா? நீனா ஒரு ஆளை போச்சு வச்சு நீனா ஒளியா நீனா மகான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கிற? இத்து கட்டி வச்சிருக்கிறிய தவிர இதையே அல்ல அடிச்சு நோக்கியிருக்கான. வஹி இறங்கின காலத்தில் எதை எதிர்த்தான் அல்லாஹ்? வஹி இறங்கின காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எதிர்த்து போராடினாங்க? ஈசா நபியை வணங்குவதை எதிர்த்து போராடினார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குவதை எதிர்த்து போராடினார்கள். இப்ராஹிம் நபியை வணங்குவதை எதிர்த்து போராடினார்கள். இஸ்மாயில் நபி வணங்குவதை எதிர்த்து போராடினார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கியதை எதிர்த்து போராடினார்கள். மலக்குமார்களை வணங்கியதை எதிர்த்து போராடினார்கள். அதைத்தான் இப்ப நம்மளும் செஞ்சிட்டு இருக்கிறோம். இப்படி நீங்க வந்து ஒரு மூத்தாப்பனால போச்சு வச்சுட்டு இந்த மாதிரி அவங்க வாங்கி தருவாங்கிறீங்களா? எப்படி சரியா வரும்? இவர்களுக்கெல்லாம் சொல்லும் போது எல்லாம் கோவப்பட்டான்னு சொன்னா நீங்க சொல்ற ஆளுகளுக்கு கோவப்பட மாட்டானா? இப்படி நம்ம என்ன செய்யணும்? சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சிபாரிசு பண்ணுவாங்க என்கிற மேட்ரு தப்பு. சிபாரிசு இல்லைன்னு நம்ம சொல்லல, சிபாரிசு அதையும் விளங்கிக்கணும். இந்த சிபாரிசை வச்சுதான் என்ன செய்யறாங்க எல்லாருமே மக்களை குழப்புகிறார்கள். இந்த சிபாரிசுல என்ன நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னா குழப்ப தீர்ந்து போயிடும். உங்களுக்கு சந்தேகம் வரும். அப்ப நல்லடியார்கள் சிபாரிசு பண்ண மாட்டாங்களா? அப்ப பண்ணுவாங்கன்னு படிச்சிருக்கமே. உங்களுக்கு யாவர்த்தனை செய்யுங்க. நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க. நல்லடியார்கள் சிபாரிசு பண்ணுவாங்க, நபிமார்கள் சிபாரிசு பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க நமக்கு சிபாரிசு பண்ணி பேசுவாங்க. இதெல்லாம் படிச்சு வச்சிருக்கிறோம். அப்ப குர்ஆன் சிபாரிசு பண்ணும், எவ்வளவு சிபாரிசுகளை பத்தி படிச்சு வச்சிருக்கிறோம். அப்ப சிபாரிசு உண்டா இல்லையா? கண்டிப்பா உண்டு சிபாரிசு. மறுமையில சிபாரிசு என்பது சபாத் என்பது உண்டு, நம்ம நம்ப வேண்டும். ஆனா அதை ஒழுங்கா புரிந்து கொண்டு நம்ப வேண்டும். எப்படி நம்பணும்? நீங்க நான் வந்து மறுமையில சிபாரிசு பண்ணுவானா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. மறுமையில அல்லாஹ் எனக்கு சான்ஸ் தந்தா நான் சிபாரிசு பண்ணுவேன், அல்ல எனக்கு நீங்க சிபாரிசு பண்ற மாதிரி ஆகுனா நீங்க சிபாரிசு பண்ணுவீங்க. இது நீ இவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? இவர் டிசைட் பண்ற விஷயமா அது? சிபாரிசு பண்ண வைக்க நினைச்சால் அல்லாஹ் வைப்பான். அப்படி நம்பணும். சிபாரிசு பண்றதா இருந்தால் யாருக்கு பண்ணணும், யாரு பண்ணணும், அதுக்கு பர்மிஷன் வாங்கணும். இப்படி நிறைய கண்டிஷனோட என்ன செய்யறான்? சிபாரிசு தந்திருக்கிறான். இவங்க என்ன செய்யறாங்க கேட்டா, இவனா முடிவு பண்ணிக்கிட்டு இவர் என்ற அல்லாட்ட வாங்கி தருவாரு, இவருக்கு சிபாரிசு பண்றதுக்கு அந்த சான்ஸ் கொடுப்பான்னு உனக்கு எப்படி தெரியும்? அவர் சிபாரிசு பண்ணா கூட உனக்கு சிபாரிசு பண்ண எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு சிபாரிசு பண்ற உரிமை எல்லாம் கொடுத்தா கூட, ஒரு அந்தஸ்து கொடுத்தா கூட அவர் உனக்கு சிபாரிசு பண்ணுவாரான முடியாது. ஏன்? சிபாரிசு பத்தி எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா அழகா சொல்றான் பாருங்க. அமித்தகது மிந்தூனில்லாஹி ஷுஃபா, அல்லாஹ்வை விட்டு விட்டு இவர்கள் பரிந்துரை செய்பவர்களை எடுத்துக்கொண்டார்களா? நேரடியா என்கிட்ட கேட்கறத விட்டுப்புட்டு பரிந்துரைக்கு ஆள் பிடிக்கிறீங்களா? ரெக்கமெண்ட் ஆள் பிடிக்கிறீங்களா? புல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவ்வளவு கானு லா எம்லிக்கூன செய்யன், அவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் இருக்கும் பொழுதும், வலா யாக்கிரூன் விளங்காமல் இருக்கும் பொழுதும் அவங்கள நீங்க சிபாரிசுக்கு பிடிப்பீங்களா? அவங்களுக்கு அதிகாரத்தை நான் கொடுத்து வச்சிருக்கேன், அவர் டிசைட் பண்ணி நான் விரும்பின ஆளுக்கு சிபாரிசு பண்ணுவேன் ஒருத்தவங்க நிக்க முடியுமாங்க? அவ சிபாரிசு பண்ணுவாங்க, அது உண்டு. அது எப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, குல் லில்லாஹி ஷபாத்து ஜமீஆ, எல்லா ஷபாத்தை பற்றி முடிவு செய்யற அதிகாரம் எனக்கு தான். ஷபாத்து எங்க எல்லாம் இருக்கு. நீங்களும் நினைச்சு பண்ண அல்லாஹ் ஷபாத் என்னன்னு விளங்கிக்கிறங்க. முடிவு அல்லாஹ் தான் எடுப்பான். சிபாரிசு பண்ணி எடுத்தாலும் அல்லாஹ் வீக்கு தானுங்க. மனிதனுக்கு சிபாரிசு பண்ணலாம். இப்ப நான் இருக்கேன்னா என்ற ஒரு ஆள் நான் தப்பா நினைச்சிட்டு என்ன செய்யலாம்? நடவடிக்கை எடுக்கலாம். நீங்க என்ற வந்து சிபாரிசு பண்ணலாம். ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே, திருத்திக்கலாம். தெரியாம இருக்கலாம், தெரியாதுன்னு சிபாரிசு பண்ணுவோம். நீங்க அவரை நீக்கிட்டீங்க, அவரோட அப்படி ஆள் இல்ல, ரொம்ப நல்ல ஆளு, அவருடைய இதெல்லாம் என்கிட்ட சொல்லி தரீங்கன்னா எனக்கு அவரை பத்தி தெரியலன்னு அர்த்தம். நீங்க சிபாரிசு பண்ணி தான் அல்லாஹ் ஏத்துக்கிறவான்னு சொன்னாலேயே அல்லாஹ்வுடைய நாலேஜ் அங்க குறைஞ்சு விடுகிறது. அல்லாஹ்வுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அடுத்தவர்கள் சொல்லித் தருவதாக வருகிறது. அந்த இது வரக்கூடாதுங்கிறது அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னா சிபாரிசை ஃபார்மாலிட்டி ஆக்கிவிட்டான். எப்படி ஃபார்மாலிட்டி? அல்லாஹ்வை கூப்பிடுவான், என்னது நீ ஒரு சிபாரிசு பண்ணு, இது பேர் சிபாரிசா? எப்படி எங்க நடக்குது மறுமையில? அல்லாஹ் என்ன செய்வான்? கூப்பிட்டு என்ன சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க, உனக்கு தெரிஞ்சால் தானே என்கிட்ட கேளுப்பா, அப்பதான் வாயை திறக்க முடியும். இது பேர் சிபாரிசா? சும்மா சொல்லிக்கலாம், ஃபார்மாலிட்டி சிபாரிசு தான். மறுமையில் உள்ள சிபாரிசு பூராவுமே அவரா எந்திரிச்சுக்கிட்டு யாரெல்லாம் என் அண்ணன் என் தம்பி அதெல்லாம் பேச இயலாது. அல்லாவா உங்க அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஒரு கருணை செய்ய நாடி விட்டால் என்ன செய்வான்?
அண்ணனுக்கு கருணை செய்ய தம்பி கூடுவான், உங்க அண்ணன் தானடா, ஏன்டா என்கிட்ட கேட்க மாட்டேங்கிற, நீங்க போய் கேட்ட அப்படி செய்வேங்கிறான். அல்ல என்ன செய்யறான், ஏன்பா கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னவனதான் வாயை திறக்க முடியுமே தவிர, அப்ப முடிவு எடுத்துதான் செய்யறான். அவன் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டான், உள்ள மனத்துக்கு சொர்க்கத்துல போட்டுருவோம். அதை எப்படி செய்ய நினைக்கிறான்னு கேட்டா, இவனுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து, நீ சொல்லி இருக்கிற மாதிரி இருக்கட்டும், நீ சீனியரா இருக்கிறீல, நீ அவனோட அல்லாமல் கூட செஞ்சிருக்கிறீல, கேளுப்பா அப்படின்னா நீ போய் காலத்தி விட்டுக்கலாம். அங்கெல்லாம் பெருமையெல்லாம் அடிக்கலாமா? சொர்க்கத்தை தப்பு கிடையாது, துன்யாவிலதான் பெருமையெல்லாம் தப்பு, அங்க எந்த சட்டத்திலும் கிடையாது. நான் தானே உடைய விட்டேன்னு பேசினா தப்பு கிடையாது சொர்க்கத்துல, அங்க எந்த ரூலும் கிடையாதுல, சட்ட விதிகள் இல்லாத ஒரு உலகம் தானே. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மனிதனுக்கு ஒரு இன்பத்தை கொடுப்பதற்காக வேண்டி இப்படி கேட்கிறான். அதுதான் அல்லாஹ் சொல்றான். அதாவது என்ன செய்யறான்னு கேட்டா, ஒலா எஸ்பவுன மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஒலா எஸ்பவுன இல்லா லிமனிர்தலா, அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டானோ அவருக்காகவே தவிர வேறு யாருக்கும் மலக்குமார்கள் பரிந்துரை செய்ய மாட்டார்கள். வஹும் மின் ஹஷியத்திஹி முஷ்ஃபிகூன், அவனுடைய அச்சத்தில் அவர்கள் நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். மலக்குமார்கள் சிபாரிசு பண்ணுவார்கள். யாருக்கு? அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டானோ அல்லாஹ் சொல்லுவான், அடே இவனை நான் பொருந்திக்கிட்டேன், நீ கேளு, அப்பதான் மலக்கு சொல்லுவாரு. அல்லாஹ் யாரையெல்லாம் பொருந்தி கொண்டான் என்று டிக்ளேர் பண்ணுகிறானோ அந்த ஆட்களுக்கு எந்திரிச்சு என்ன செய்வாங்க, மலக்குமார்கள் சிபாரிசு பண்ணுவார்கள் என்று சொல்லி 21வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆயத்துல் குர்சி அடிக்கடி ஓதுகிறீர்கள். அந்த ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் என்ன சொல்றான், மன் அல்லதி யஸ்ஃபஉ இந்தஹு இல்லா பிஇذنஹி, அவன்கிட்ட அனுமதி வாங்காம எவன் அவனிடத்தில் பரிந்து பேச முடியும்? எவன் இருக்கிறான் அல்லாஹ்வாகிய என்னிடத்தில் பரிந்து பேசுவதற்கு? என்னுடைய அனுமதி பரிந்து, அதாவது அனுமதி ஏத்துக்கிறதா இல்லையா சிபாரிசு. ரெண்டாவது விஷயம், பேசுறதுக்கே பர்மிஷன் கேட்கணும். யா அல்லாஹ் நான் கொஞ்சம் பரிந்துரை பேசட்டுமா? எந்திரி, யாருக்கு பண்ண போற, உட்காருவான்ல. முதல்ல பரிந்துரை பண்றது அவனுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். முதல்ல அவன் யாருக்காக பண்ண போறான்னு கேட்டுட்டு, அது அல்லாஹ்க்கு உடன்பாடா இருந்தா தானே செய்வான், கேளுமா. அல்லாஹ் அவனை விடுதலை செய்ய நினைச்சிருப்பான். அவன் பேரை சொன்னான்னு செய்வான், அவனுக்கு நான் கேளு, இவனுக்கு உட்காரு அப்படின்னா இதுக்கு பேர் சிபாரிசா? அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டான அவனுக்கு தான் என்று 21, 28 சொல்லி காட்டுகிறான். ஆயத்துல் குர்சில என்ன பண்றான், 2255 மன் அல்லதி யஸ்ஃபஉ இந்தஹு இல்லா பிஇذنஹி, அவனுடைய அனுமதி இல்லாமல் எவன் அவனுக்கு பரிந்துரை செய்ய முடியும்? எதுக்கு பரிந்துரை? அதுக்கு விளக்குறாங்களே, யாரும் மாபையின் ஐதீகமா கல்பகும், முன்ன உள்ளது எனக்கு தெரியும், பின்ன உள்ளது எனக்கு தெரியும், அப்புறம் பரிந்துரை எனக்கு நீங்க எங்களுக்கு சொல்லித்தர போறீங்களா? அந்த ஆயத்துல் குர்சியில என் அனுமதி பெறாமல் எவன் பரிந்து பேச முடியும்? எனக்கு முன்ன உள்ளதை நான் அறிகிறேன், பின்ன உள்ளதை அறிகிறேன், இவர்களுக்கு முன் சென்றதை அறிவேன், பின் சென்றதை அறிஞ்சிருக்கிறேன், எனக்கு அது இப்படி இவர் இப்படி எனக்கு சொல்லி தர போறீங்களா அப்படின்னு அல்லாஹ் அந்த சூறாவுல கேட்கிறான். 10வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் சொல்கிறான், மாமின் ஷஃபீஇன் இல்லா பிஇذنஹி, அவன் அனுமதி இல்லாமல் ஒரு பரிந்துரை போகணும் இல்லை அப்படிங்கிறான் அல்லாஹ். ஒரு ஆள் கிடையாது, ஒரே ஒரு ஆளு கூட அவன்கிட்ட அனுமதி வாங்காம பரிந்துரை நான் பரிந்துரை செய்யக்கூடாது எந்திரிக்கவே முடியாதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மாமின் ஷஃபீஇன் இல்லா பிஇذنஹி, அவன் அனுமதி பெறாமல் எந்த பரிந்துரை போகணும் கிடையாது. ஸாலிகுமுல்லாஹ், அவன் தான் அல்லாஹ். உன்னை கேட்டு நான் அல்லாவா? உன் பரிந்துரை கேட்டு அல்லாவா? என்னை கேட்டு நீ பரிந்துரை பண்ணாத நான் அல்லாவா இருக்க முடியும்? நீ சொல்ற கேட்டு நான் செஞ்சா உங்கறதுக்கு அடிமை மாதிரி ஆயிடுறானா? பரிந்துரை எல்லாம் தப்பான முடிவு எடுத்த மாதிரி நீங்க எல்லாம் சொல்ல மாட்டிக்கிட்ட மாதிரி என்னங்கிறான். எனக்கு சரியா வரும், உங்களுக்கு சரியா வரும், அல்லாவுக்கு சரியா வருமா? அதுக்கு இப்ப பரிந்துரைக்கு தான் அர்த்தம். அல்லாஹ் ஒரு ஆள் நரகவாசின்ட்டான், நீங்க எந்திரிச்சு அல்லாஹ் அவனை சொர்க்கத்துக்கு போடுங்க, சரி போப்பாண்டா. இப்ப யாரு சொல்லி அமுலாவுது? அல்லாவுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்கல்ல, அது வரக்கூடாது. அல்லாஹ் என்ன பண்றான், பரிந்துரைனா சும்மா ஃபார்மாலிட்டி இருக்குது, அது ஃபார்மாலிட்டி, அது அவங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு ரைட்டும் கொடுக்கப்படல. அதுதான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஸாலிகுமுல்லாஹ், அவன் தான் உங்களுடைய இறைவன். எவன்? அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் பரிந்துரை செய்ய முடியாதுன்னு சொல்றானே, அப்படிப்பட்டவன் தான் உங்களை அல்லாஹ்வா இருக்க முடியும். அவனை மட்டும் வழங்குங்கள், அவரா ததக்குறவன் சிந்திக்க மாட்டீர்களா? 10:3 கேட்கிறான். 109 அல்லாஹ் சொல்லுகிறான், யௌமைதின் லா தன்ஃபு ஷஃபாஅத்து, அந்த நாளில் பரிந்துரைகள் பயன் தராது. எப்படி பயன் தரன்னு அர்த்தம்? பரிந்துரைக்கு அனுமதி கொடுத்துட்டு பரிந்துரை பண்டிகையில உட்காரு கேட்க மாட்டேன், அதன் அர்த்தம். பரிந்துரை பயன் தராதுன்னு என்ன அர்த்தம்? பரிந்துரைக்கு அனுமதி கொடுத்துருவான், கொடுத்துட்டு என்ன செய்வான், செஞ்சுட்டீங்கல்ல உட்காருங்க, அவன் உங்களோட தான் இருப்பான், போங்க, அனுப்ப முடியாது அப்படின்றான். அந்த வார்த்தையை அழகா சொல்றான் பாருங்க. யௌமைதின் லா தன்ஃபு ஷஃபாஅத்து, ஷஃபாஅத்து பயன் தரவே செய்யாது. இல்லா லிமன் அஸினலஹு ரஹ்மான், ரஹ்மான் யாருக்காக பரிந்துரை அனுமதி கொடுத்தான் அவருக்கே தவிர, அவருக்கு சொல்லி கொடுப்பான். சும்மா மொட்டையா நீ நினைச்சா இருக்கலாம் பண்ணிக்க மாட்டான். இன்னென்ன ஆளுக்கு நீ பரிந்துரை பண்ணு,
இன்ன நாளுக்கு நீ பண்ணுன்னு சொல்லுவான் அல்ல. அவனுக்கே தவிர வேற யாருக்காவது நீங்கள் பரிந்துரை செய்தீர்களே ஆனால் அது பயன் தராது. ஒரு அலியலஹு கவுலா, யாருடைய சொல்லை அல்லாஹ் பொருந்தி ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு தவிர வேற யாருக்காகவும் பரிந்துரை செய்ய முடியாது என்று 20:109 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 53:26 சொல்லுகிறான், கம்மின் மலக்கின் பிஸ்ஸமாவாத்தி, வானத்தில் உள்ள எத்தனையோ மலக்குமார்கள் இருக்கிறார்கள், லாத்துகுனி சபாத்தும் செய்யார், அவங்களுடைய சபாத்தும் பயன் தராது. இல்லா மின்பாதி ஐயாதன் அல்லாஹு, அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகே தவிர, லிமை எஸ்ஸாவோ எர்லா, யாரை அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அவருக்காக பரிந்துரை செய்யும்படி மலக்குகளுக்கு அனுமதி கொடுத்தாலே தவிர, மலக்கு எந்திரிச்சு கேட்டா உட்காரணும். ஜிப்ரீல் எந்திரிச்சு நினைச்சுவாரு, அல்லாஹ் இவருக்கு கொடுக்கணும், உட்கார இவரு, அவனுக்கு நீ கேட்கிற, அவனுக்கு நான் சொன்ன உண்ட இப்படி சொல்லிடுவானா அல்லாஹ். அப்ப பரிந்துரைங்கிறது நல்லா விளங்குது, அவனா செய்யறது, அவனா கூப்பிட்டு கேட்க சொல்றான். நீங்களா எந்திரிச்சு அவரவர் எந்திரிச்சு என்ன செய்ய முடியாது, வாயை திறந்தாங்கன்னா அது இறைத்தன்மைக்கு மாற்றினது. கடவுளுக்கு அப்புறம் என்ன மரியாதை? மனுஷனுக்கு சிபாரிசு பண்ணலாம், எல்லாம் செய்யலாம், ஒருத்தன் சொல்ல கேட்டு ஒருத்தன் நடக்கலாம். அல்லாஹ் வந்து நம்ம சொல்ல கேட்டு நடக்கிறான், அவன் அல்லாவா? நம்ம சொல்லி கொடுத்து அவன் நடக்கிறான், அதுக்கு பேர் அல்லாவா? அல்லாஹ்க்கு பிடிக்கல. அதனால என்ன பண்றான், ஏன் என்கிட்ட கேட்கணும், என்ன கேட்கணும், யாருக்கு பண்ண போறேன்னு கேட்கணும், யார் யார் பண்ண போறீங்க அத்தனை பேரும் கேட்கணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இருக்கும் பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு பண்ணுவாங்களே, அதுவும் அப்படித்தான் வருது. எப்படி வருது? அந்த பெரிய சம்பவம், மஹ்ஷருடைய அந்த கொடுமை தாங்க முடியாம போன உடனே ஒவ்வொருத்தரா என்ன செய்வாங்க, ரசூல்மார்கள் வரைக்கும் சல்லிம் சல்லிம்பாங்க, அல்லாஹ் என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்துன்னு செய்வாங்க. நபிமார்கள் எல்லாம் புலம்பக்கூடிய அந்த கொடூரமான விசாரணை மஹ்ஷர் மைதானத்தில் இருந்து கொண்டு மக்கள் என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொடுமையா இருக்கு, கொஞ்சம் அல்லாஹ் கொஞ்சம் ரெக்கமெண்ட் கேட்போம்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போவாங்க. நீங்க ஏதாவது பார்த்து கொஞ்சம் சொல்லக்கூடாதா? இல்லையா, நானே ஒரு பாவம் செஞ்சு வெளியேற்றப்பட்டிருக்கிறேன், நான் சொன்னால கேட்கிற மாதிரி தெரியல. இப்படி ஒவ்வொரு நபியா வந்து கடைசியா நூஹ் நபி வரைக்கும் வந்து கடைசி எங்க வருவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. எல்லாரும் வேற வேற சமுதாய மக்கள்லாம், நம்ம உம்மத்து மட்டும் இல்ல, இல்லாட்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஆரம்பிக்க மாட்டாங்கல்ல, எல்லா மக்களும் வந்து என்ன செய்வாங்க, இதை வந்து கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்வாங்க, அப்படியா அல்லாஹ் அதெல்லாம் கிடையாது. ரசூல் என்ன பார்ப்பாங்க, இப்படி நம்மள்ட்ட கேட்கறாங்க, எல்லாம் சுத்தி வந்துட்டாங்க, நம்ம தான் கடைசியா நிக்கிறோம், நம்மள்ட்ட வந்து கேட்டுப்பட்டாங்க, என்ன பண்றது, ஒண்ணுமே பேசாம சஜிதாவில் விழுந்து விடுவேன். ரசூல் என்ன சொல்றாங்க, சஜிதாவில் விழுந்து யாரெல்லாம் புகழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், அவனை பார்த்து இறக்கப்பட்டு கூப்பிட்டா செய்வோம், அதான் அர்த்தம். எந்த சிபாரிசு பண்ண மாட்டாங்களா? மக்கள்லாம் என்கிட்ட வந்து சொன்ன உடனே பையத்தூன் என்னிடத்துல வருவார்கள், தகத்தல் அரிசி, அரசுக்கு கீழே நான் சஜிதாவில் விழுந்து விடுவேன். இன்னொரு ரிவாயத்தில் இது புகாரில 4712 வருகிறது, அரசு கீழே நான் சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்வை வந்து புகழ்வேன், சில வார்த்தைகளை சொல்லி புகழ்வேன். அந்த மாதிரி வந்து அதற்கு முந்தும் பிந்தும் யாரும் புகழ்ந்திருக்க முடியாது. அப்படி இறைவனை புகழ்வதற்குரிய வார்த்தைகள் அல்லாஹ்வை எனக்கு கற்றுத் தருவான். இறைவனை நமக்கு அவனுடைய தகுதி தகுந்தவாறு புகழ முடியாது இல்லையா? அவனே எனக்கு சில வார்த்தைகளை உள்ளத்துல கற்று தந்த பிறகு அந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக நான் சஜிதாவிலே விழுந்து விடுவேன். அதற்கு முந்தி யார் அந்த மாதிரி புகழ்ந்திருக்க மாட்டார்கள். இவ்வளவு இப்படி எவ்வளவு நேரம் கிடப்பேன்னு சொல்ல அல்லாஹ் நாடும் அளவுக்குங்கிறாங்க. அல்லாஹ் நாடு அளவுக்குன்னு அது 1 வருஷமா இருக்கலாம், 2 வருஷமா, ஒரு நாள் 50,000 வருஷம் ஆச்சு. மகசருங்கிறது ஒரு நாளா இருந்தாலும் அது 50,000 வருஷத்துக்கு நிகரானது. சஜிதாவுல எது வரைக்கும் இருப்பாங்களா, அல்லாஹ் நாடுற அளவுக்கு இருந்த பிறகு அப்புறம் சொல்லப்படியா முகமது இருப்பார் அசக்க, முகமது தலையை தூக்கு, நீ கேளு உனக்கு தர்றேன், சிபாரிசு பண்ணு, சிபாரிசு பண்ணுவாங்க. பண்ணுந்தவனா பண்ண முடியும், சிபாரிசு எந்திரிச்சு பண்ணிட முடியாது. அந்த இடத்துல செய்யணும், அதை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் எனக்கு சிபாரிசு பண்ண பர்மிஷன் கூட கேட்காம அவங்க சஜிதாவில் விழுவுறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறாங்க, இறைவா நீ தான் பெரியவன் நான் சின்னவன் சொல்லி ஒத்துக்கொண்டு சஜிதாவில் விழுந்த உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், கூப்பிட்டு நீ பரிந்துரை செய்ப்பார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அந்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத மக்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்வார்கள் செய்தி புகாரியில வந்து 3340, 4712 இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. அது போக இன்னும் என்ன இருக்குன்னு கேட்டா, அல்லாஹ் வந்து என்ன செய்வான்னா மூமின்கள் எல்லாம் கூப்பிடுவான், அதை எல்லாம் செஞ்சிருவாங்க. நரகவாசி நரகத்துக்கு போயிருவான், சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போயிருவான். நரகத்துல வந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காம வேற பாவம் செஞ்சவர்கள் எல்லாம் கிடப்பாங்க. இணை கற்பித்தவர்கள் நிரந்தர நரகமா இருப்பாங்க. இணை கற்பிக்காம வேற வேற தப்பு செஞ்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு நரகத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கிடப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. அப்ப என்ன செய்வான் அல்லாஹ், உங்களோட தானே இருந்தாங்க, அவங்களுக்கு இதை கேட்க மாட்டீங்களா, எப்ப நல்லா அனுபவிக்க வேண்டிய அளவுக்கு விட்டுவிட்டு
எத்தனை வருஷம் கிடக்கணும்னு நினைக்கிறானோ அது வரைக்கும் கொடுத்துட்டு என்னைக்கு வெளியேற்ற நினைக்கிறானோ அன்னைக்கு என்ன செய்வான், ஏப்பா அவங்களுக்கு பேச மாட்டியா முதல்ல கேட்க மாட்டேங்கிறான். அவன் மட்டும் தள்ளி விட்டுறான். 100 வருஷம் 200 வருஷம் 1000 வருஷம் உள்ள தள்ளி விட்டுட்டு அவனுக்கு அவன் போதும் அல்ல அவர் கணக்கு வச்சிருப்பான்ல, முடிஞ்சவன சும்மதிக்கு போடாம உன்னோட தான் கேட்க வேண்டிய அவங்க கேட்பாங்களாம். மூமின்கள் நம்ம எல்லாம் கேட்போமா, எப்படி கேட்போம், இஹ்வானனா யா அல்லாஹ் இவங்க எல்லாம் எங்க சகோதரர்கள், கானு யஸல்லூனமானா எங்களோட இவங்களும் தொழுது கொண்டிருந்தார்கள், ஒய் யஸூமுனமானா எங்களோட நோம்புலாம் வச்சிருந்தார்கள், ஒய் யஅமலூனமானா எங்களோட அவங்க இணைஞ்சாங்க மற்ற அமல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களையும் கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்ய அல்லாஹ் சொன்ன பிறகு கேட்பாங்க. கேட்ட உடனே செய்வான் அல்லாஹ் இதுஹபு போங்க நரகத்துக்கு போங்க, நரகத்துக்கு இல்ல குழுவுறதுக்கு இல்ல அவங்களை காப்பாத்துறதுக்கு போய் பொமன் வஜத்தும் ஃபீ கல்பிஹி மிஸ்கால தீனாரின் ஒரு தங்க காசு அளவுக்கு யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கிறதோ அவனை எல்லாம் வெளியேற்றிக்கிறங்க. அங்க அல்லாஹ் தெரியுற மாதிரி ஆகும். அல்லாஹ் அப்படி சொன்னா அப்படி ஒரு அடையாளம் இருக்கும். தங்க காசு அளவுக்கு ஈமான் உள்ளவன் தெரிகிற மாதிரி என்ன இருக்கு, அப்படி சொன்னா அப்படி அது கூட அறிகுறி இருக்கத்தானே செய்யும். அல்லாஹ் சொன்ன நடக்கணும்ல. அப்ப தங்க காசு அளவுக்கு யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கிறதோ அவங்களெல்லாம் போய் நான் சொன்னேன்னு என்ன செய்யுங்க, தூக்கி அங்க இருந்து வர சொல்லிருங்க அப்படின்னு போய் சொன்ன உடனே மலக்கு அங்க இருப்பாரா, அவர் அனுப்பி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன செய்வான் அல்லாஹ் வந்து இன்னும் கொஞ்சம் கிடக்குறேன் கேட்க வேண்டியான அப்படின்னு அதே மாதிரி கேட்பாங்களா, இந்த அரை தங்க காசுக்கு ஈமான் இருக்கும்ல அவனையில வெளியேத்து அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வானா அதையும் சொல்லுவானா. அதுக்கப்புறம் என்ன செய்வான்னு கேட்டா மறுபடியும் வந்துகிட்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு கொஞ்சம் ஆளுக்கு இருப்பாங்கல்ல அவங்க இன்னும் கொஞ்சம் மட்ட மார்க் வாங்கினவங்க அவனுக்கு எதுவும் கேட்க வேண்டியானப்பா அவங்க அதே மாதிரி சொல்லுவாங்களா. அப்ப எல்லாம் என்ன செய்வான், அணு அளவுக்கு ஈமான் இருக்கும்ல அவனை நம்ம சொல்லி கொண்டு வா அப்படின்னு நல்லா சொல்லி போடுவான். இப்படி சொல்லி அதாவது சிபாரிசுனா என்ன வழங்குதா, நம்மளா எந்திரிச்சுக்கிட்டு ஒரு ஆனர் அதெல்லாம் கிடையாது. கோர்ட்ல சொல்ற மாதிரிலாம் அவனா கூப்பிட்டு கேளுண்டா கேட்கலாம், பேசாம இருக்க வேண்டியதான். அமலை கொண்டுதான் ஜெயிக்க முடியுமே தவிர சிபாரிசு அவன் கருணை செய்தாலே நமக்கு சிபாரிசுக்கான வாய்ப்பு தருவான்னு சொல்ல இயலாது. இப்ப நமக்காக வேண்டி யாரையா சிபாரிசு பண்ற சான்ஸ் எல்லாம் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, சிலர் கொடுத்து சிலர் இல்லைன்றான். சிபாரிசு நம்பிக்கிட்டு மார்க் கோட்டை விட்டுறாதீங்க. ரெக்கமெண்டேஷன் உலகத்துல கூட ஒரு அளவுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். திறமையா ஒழுங்கா மார்க் எடுத்தா தான் நீங்க மெரிட்ல போக முடியும். இல்லாட்டி சில நேரத்தில் என்ன செய்யும், ரெக்கமெண்டேஷன் ஏற்பட மாட்டேங்குது, அல்லாட்டு ஏற்படுமா, உலகத்தில் அப்படித்தானே இருக்குது. அப்ப மெரிட்ல போறதுக்கு நம்ம என்ன செய்யணும், முயற்சி பண்ண வேண்டும். இன்னும் சொல்ல போனா என்ன செய்வாண்டா அல்லாஹ் ஊழம் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, அதாவது மலக்குமாரெல்லாம் சிபாரிசு பண்ணி முடிச்சுட்டாங்க, நபிமார்கள் சிபாரிசு பண்ணி முடிச்சுட்டாங்க, நீங்க மூமின்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்க, நானும் ஒண்ணு பண்ணணுமே. எப்படி அல்லாஹ் எப்படி செய்யறான், சிபாரிசு பண்றதுக்கு வெளியேற்ற நினைச்ச ஆட்களை அதை எல்லாத்தையும் வெளியேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த அணு அளவு உள்ளவனை வரைக்கும் வெளியேற்றியாச்சு. அணு அளவு ஈமான் இருந்தா கூட நீ நிரந்தரமா நரகத்தில் கிடக்காத, போதும் இதுவரை இனிமே சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு நல்லா அனுப்பிடுறானா. அப்படி சொல்றான் அல்லாஹ் ஃபயகுலுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஷஃபாத்தில் மலாயிகா மலக்குமார்கள் சிபாரிசு பண்ணி விட்டார்கள், ஓ ஷஃபான் நபியூன் நபிமார்கள் சிபாரிசு பண்ணி முடித்து விட்டார்கள், ஓ ஷஃபால் மூமினூன் மூமின்களும் சிபாரிசு பண்ணி முடித்து விட்டார்கள், வலம் யபக இல்ல அர்ஹமுர் ராஹிமீன் அர்ஹமுர் ராஹிமீன் ஆகிய நான் மட்டும் தான் மிச்சமா இருக்கிறேன். அதாவது அர்ஹமுர் ராஹிமீன்னா இரக்கமுடையவர்களுக்கெல்லாம் இரக்கமுடையவன், அதிக இரக்கமுடையவனாகிய நான் மட்டும்தான் மிச்சமா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி அவனுடைய கையினால் நரகத்தில் கிடக்கக்கூடிய ஒரு கொத்து அப்படி அள்ளுவான். அதுக்குள்ள பெரிய லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க, அப்படி அள்ளி கறி போட்டுருவோம், இது நம்ம பங்கு போ அப்படிங்கிற செய்வான். அதுக்கு எந்த காரணமும் இல்ல, அவனுக்கு கடுகளவியமான கூட இருக்காது. அல்லாஹ் நினைத்தால் ஒரு கொத்தள்ளி அள்ளி போட்டு விட்டுருவாங்க. அதுல எத்தனையோ கணக்கு இல்லாம மக்கள் இருப்பாங்க. அப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்மை அவங்க யாரா இருப்பாங்கன்னு கேட்டா லம் யஅமலு கைரன் கத்து ஒரு நன்மைன்னு கூட சொல்ல இயலாது. அந்த கேட்டகரியில் இருக்கிறவனை எல்லாம் பிடிச்சி ஒரு அள்ளி என்ன செய்வான் அல்லாஹ் அது நாடியவர்களுக்கு அப்படின்னு செய்வான்றது. இது முஸ்லிம்ல 269வது ஹதீஸில் இருக்கிறது. இதெல்லாம் என்ன காட்டுகிறது, சிபாரிசு அவுலியாட்ட போய் கேட்கிற அவர்கிட்ட எப்படி கேட்ப, அவன்ல முடிவு பண்ண போறான். சிபாரிசு மறுமையில இருந்தா கூட ரசூலுல்லாஹ் எனக்கு சிபாரிசு பண்ண கேட்க முடியுமா, ரசூலுல்லாஹ் டிசைட் பண்ண போறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு சிபாரிசு பண்ண அல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க, அந்த அனுமதி ஓ விஷயத்துக்கு கொடுப்பான்னு எப்படி சொல்ல முடியும். உன் விஷயத்துக்கு சிபாரிசு பண்ற அனுமதி முதல்ல அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும், அது உனக்கு அந்த அனுமதி கொடுக்கணும். நீ அவுலியாவை சிபாரிசு பண்ணுவாங்க, அவர் தான் சிபாரிசு பண்றவரா இருப்பாரா, அவருக்கு யாராவது பண்ணணுமா, அல்லாஹ்வுக்கு தெரியும். நீ எந்த அவுலியாட்ட போய் சிபாரிசு கேட்கறியோ அவருக்கே யாராவது பண்றதா இருந்தா என்ன பண்றது, நீ ஏமாந்து போய் அவுலியான்னு இருப்ப, அவருக்கு யாராச்சும் பேச வேண்டிய நிலை கூட இருக்கு. எதுக்கு இந்த வேலை தேவையில்லாத விஷப்பரிச்ச, நீ என்ன பேசாம வேட்ட கேட்டு, இதுக்கு தான் அவனை அல்லாஹ் என்ன செய்யறான், மக்கா காபீர்களை காபீருங்கிறான். என்ன பண்ணிவிட்டான், அல்லாஹ் மறுத்துட்டானா, அல்லாஹ் இல்லன்ட்டானா, ரெண்டெல்லாம் சொன்னானா, ஒண்ணும் சொல்லல, கரெக்டா சொன்னான். அல்லாஹ் தான் மனுஷன் தான், நல்லடி யாரும் கேட்டு வாங்கி தருவாங்க. அப்ப இந்த வாதங்களை வைக்கிறார். என்ன வாதம்,
நாங்கள் அல்லாஹ்வுடைய இடத்தில் இவங்களை எல்லாம் வைக்கவில்லை. நாங்கள் பரிந்து பேசுவாங்க, வாங்கி தருவார்கள் நினைக்கிறோம். இது அப்பட்டமாக. இதுல இன்னொரு விஷயம், இது சமாளிக்கிறதுக்கு சொல்ற விஷயம். நெசமா எல்லா இடத்துல வச்சிருக்கிறாங்க, பொய் சொல்றாங்க, மாட்டிக்கிறோம், ஆதாரம் இல்லைன்றவன நாங்க அவங்கள்ட்ட கேட்கிறோம், வாங்கி அப்படிலாம் கேட்கறவெல்லாம் கிடையாது. ஒருத்தரும் கேட்கவே இல்லை. போய் சாஸ்தாங்கமா விழுந்து அவுளியாவை நீங்க தாங்குறான், நீங்க தான் தாங்க பொய் சொல்றாங்க. அதுக்கு ஆதாரம் காட்ட இயலன்றவன வசமா மாட்டிக்கிற போது நியாயப்படுத்துறதுக்காக இந்த கள்ள உலமாக்கள் அவன் என்ன செய்யறான்னு நல்லா தெரிகிறது. அவன் சிபாரிசு பண்ணவெல்லாம் கேட்கவே இல்லை. கபூர்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அவுளியாவே நீங்க சிபாரிசு பண்ணி வாங்கிட்டாங்கன்னு கேட்கறான். லட்சத்துல ஒருத்தன் கேட்பான், அவ்வளவு பேர் எப்படி கேட்கறான்? கபூர்ல கும்புற அம்புட்டு பேர் என்ன செய்யறான்? அவுளியாவை நீங்க தான் பிள்ளைய தரணும், நீங்க தான் அந்த மௌலிது பாட்டை என்ன எழுதி வச்சுக்கிறான்? மௌலிது பாட்டு ஆலிம் சாக்கள் உட்கார்ந்து எழுதுனதான அதுல என்ன எழுதி வச்சுக்கிறான்? நீண்ட ஆயில தாங்குறான், அதை தாங்குறான், இதை தாங்குறான், எல்லாம் உங்க இருக்குங்கிறான். அப்ப இவங்க செய்யறது பூரா அப்பட்டமான சிறுக்கு மக்கா காப்பினை மிஞ்சி தூக்கி அடிக்கக்கூடிய வகையில அல்லாஹ்வாக ஆக்கி வச்சிருக்கிறார்கள். இவங்களுடைய துவாக்கள், இவங்களுடைய கோரிக்கைகள், நேர்ச்சைகள், அறுத்து பலியிடுதல், அங்க போய் ஏத்திகாப்பு இருப்பது, தவாப் எல்லாம் செய்யறான். காபத்துல்லாவில் தவாப் செய்யணும், இந்த பள்ளிவாசல் கூட செய்யக்கூடாது. தர்காவை தவாப் செய்யறான், ஏத்திகாப்பு பள்ளியில தான் இருக்க வேண்டும். அவன் என்ன செய்யறான்? தர்காவில் போய் சில நாட்கள் நேர்ச்சை பண்ணி தங்குகிறான். நேர்ச்சை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டும். அதை அங்க போய் அவுலியாவுக்கு நேர்ச்சை பண்றான். அறுத்து பலியிடுதல் அல்லாஹ்வுக்கு, நாகூர் ஆண்டவருக்கு அறுக்கிறேங்கிறான். அப்படி அச்சு அசல் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அம்புட்டு வேலையும் பண்ணிக்கிட்டு என்னடான்னு கேட்டா நாங்க வாங்கி தருவாங்கன்னு தானே சொல்றோம். இவங்க முட்டு கொடுக்குறாங்க, அவன் சொல்ல மாட்டேங்கிறான். எவன் செய்யறான் அவன் சொல்லவே இல்ல. முட்டு கொடுத்து சம்பாதிக்கக்கூடிய கள்ள உலமாக்கள் என்ன பண்றாங்க? அதெல்லாம் இல்ல, நாங்கள் வாங்கி தருவார்கள் நினைக்கிறோம். நீ வேண்டாம் நினைச்சிட்டு இருக்க, அவன் நினைக்கிற பொய் சொல்றான். இவர்கள் பொய்யும் சொல்கிறார்கள். அதாவது இவங்களுடைய நம்பிக்கை மக்கா காபிரை விட்ட பல மடங்கு மோசம், 10 மோசம், அப்பட்டமான சிறுக்கு. அவன் முஷ்ரிக் என்று சொன்னால் இவர்கள் அதை விட கொடும் முஷ்ரிக் என்று நம்ம சொல்லிவிடலாம். இந்த மாதிரி அவன் செஞ்சது கூட கிடையாது. அதனால இதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் இந்த கபர் வணக்கத்தை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் என்னென்ன மாதிரி போலித்தனமான வாதங்களை வைக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நிறைய இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.